கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு கோடானுடைய ஸ்தோத்திரம். இந்த கான்ஃபரன்ஸ் காலிலே கலந்து கொள்ள ஒவ்வொருவரையும் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த கால நேரத்தில் தெரிந்து கொண்டது வார்த்தை என்னன்னா, இயேசுவை தேடினவர்கள் என்ற தலைப்பிலே சில காரியங்களை பார்க்கலாம். இயேசுவை யாரெல்லாம் தேடினார்கள் என்று சொல்லி பார்க்கும்போது, ஒரு பண்டிகைக்கு போய் திரும்பும்போது ஜனக்கூட்டத்தில் அவர் இருப்பார் என்று யோசித்து ஒரு நாள் பிரயாணப்பட்டு வந்த பின்பு யோசேப்பும் மரியாளும் அவரை தேடுகிறவர் காய்த்து பார்க்கிறோம். அவர் ஜனக்கூட்டத்தில் எங்கேயும் இல்லை என்று சொல்லி கேள்விப்படும் போது அவரை தேடிக்கொண்டு எருசலேமுக்கு நேராக செல்கிறார்கள். 3 நாள் கழித்து அவர் கோதர் நடுவிலே இருந்து அவர்கள் சொல்கிறதை கேட்கவும் அவர்களை வினாவும் அவர்கள் கேட்கிற காரியங்களுக்கு அவர் ஆச்சரியப்படக்கூடிய விதமாக பதில் சொல்லக்கூடிய விதத்தை பார்த்து அங்கே ஜனங்கள் அவர் புத்தி கூர்மையை பார்த்து பிரமிக்கிற காரியத்தை பார்க்கிறோம். அதுபோல 3 நாள் கழித்து தாயும் தாப்பனும் அவர் தேடி வருகிறார்கள். போதர் நடுவே இருக்கும்போது, மகனை ஏன் எங்களை இப்படி செய்தாய் என்று சொல்லி நானும் என்று சொல்லி முதலிலே அவனை மரியாதை வைக்காதபடி, உன் தகப்பனும் நானும் விசாரத்தோடு உன்னை தேடி என்று சொல்லி அவனை சொல்லுகிற காத்து பார்க்கும்போது, என்னை ஏன் தேடினீர்கள், நான் பிதாவிற்கு அடுத்த ஸ்தானத்தில் இருக்க வேண்டாமா என்று சொல்லி சொல்லுகிற கருத்தை அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை. ஆனாலும் அவர்கள் தேடி வருகிற கருத்தை பார்க்கிறோம். ஒரு பிள்ளை காணாமல் போய்விட்டால் தாய் தகப்பன் எவ்வளவு கர்சனையோடு தேடுவார்களோ அதுபோல அவர்களும் தேடினார்கள். இது பிரகாரமான ஒரு காரியமாக இருந்த கூட அவரை தேடுகிற ஒரு காரியத்தை பாருங்கள். அவரை தேடுகிறவர்களுக்கு நாம் பாடினது கூட சிங்க குட்டிகள் பட்னியாக இருக்கும், ஆண்டை தேடுவதற்கோ ஒரு நன்மை குறைபடாதுன்னு சொல்லி எழுதப்பட்ட வார்த்தைப்படி ஒரு நன்மை குறைபடாதபடி அவரை தேடியவர்களுக்கு அவர் பழைய கழிக்கிற தேவன் ஆயிடுச்சார். அதிகாரில் என்னை தேடியவர்கள் என்னை கண்டடைகிறார்கள், என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன்னு சொல்லி அவர்களுடைய வார்த்தைகளை பார்க்கிறோம். போல அவரை தேடின ஒரு காற்றை பார்க்கிறோம். அதற்குள்ளே தேவி வந்து பிசாச்சு பிடிச்ச மனுஷனை கடலின் அக்கறையில இருந்து புறப்பட்டு வரும்போது அவனை பார்க்கும்போது அவன் குடியவனாக பக்தரும் தெரியாதவனாக விலங்குகளையும் செங்கிலிகளையும் முறித்து போடுகிறவனாக ஒரு துஷ்ட மனிதனாக காணப்படுகிறதை பார்க்கிறோம். அந்த அவனை சோச்சப்படுத்தி பக்தன் தரிக்கிறவனாகவும் புத்தி தெரிந்தவனாகவும் இயேசுவின் பால்வடியிலே அமர்ந்திருக்கிறவனாகவும் ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அப்படி பார்க்கும்போது இயேசு அந்த இடத்துல வரும்போது ஏராளமான பண்டிகள் மடிந்து போன ஒரு காட்சி பார்க்கிறோம். இவ்வளவு பெரிய நஷ்டம் ஏற்பட்டு விட்டதே என்று சொல்லி உலக பிரகாரமான ஒரு காட்சியை பார்க்கும்போது தங்கள் எல்லைகளை விட்டு போய்விட வேண்டும் என்று சொல்லி அவர்கள் சொல்லுகிற ஒரு காட்சி பார்க்கிறோம். அவே இயேசு திரும்பவும் சிறைப்பட்டு வருகிற அறிவித்து அந்த புத்தி தெரிந்த மனுஷன் அந்த
லேசியம் பிடித்த மனுஷன் அவரோடு இருக்க ஆசைப்பட்டான். அவர் அதற்கு இடம் கூடாமல், நீ உன் வீட்டாரிடத்தில் போய் தேவன் உனக்கு இறங்கி செய்த காரியத்தை சொல்லி என்று சொல்லும்போது அவன் தெற்குப்போலி என்ற நாடு துவங்கி எல்லா இடத்திலும் அவருடைய நாமத்தை பிரசித்த பண்ண காத்து பாக்கியம். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவருடைய வார்த்தையை கேட்ட அநேகர் அவர் பக்கமாக திரும்பினார்கள். திரும்பி அவர் எப்பொழுது வருவார் என்று சொல்லி காத்து கொண்டிருக்கும் போது எவீர் என்ற ஒரு மனுஷன் அவர் பாதப்படியில வந்து விழுந்து தேவாலயத்து தலைவனாக இருந்த ஒரு மனுஷன், என் மகள் மரண அவஸ்தையாக இருக்கிறாள், அவளை நீர் வந்து சுகப்படுத்த வேண்டும், அவன் மேல் உண்மை கையை வைக்க வேண்டும் சொல்லி சொல்லியை காத்து பார்க்கிறோம். காரணம் என்னவென்றால் தேசியத்தில் வரும்போது ஒரு அற்புதம் நடக்கும். இந்த மனிதன் தேசியம் பிடித்த மனுஷனுக்கு எப்படி ஒரு காரியம் நடந்ததோ அதுபோல என்னை மகளுக்கும் அற்புதம் நடக்கும் என்று சொல்லி ஒரு விசுவாசத்தோடு ஒரு காரியத்தை சொல்லுகிற காத்து பார்க்கிறோம். இதுபோல அவர் அவன் பின்னாலே போகும்போது 12 வருஷமாக பல வைத்தியர்களுக்கு செலவழித்தும் பணங்களை செலவழித்தும் சட்டாயிலும் குணப்படாத ஒரு 12 வருஷம் பெரும்பாடு அவர் விஸ்தரித்தாலும் சொத்தால் நான் சொத்தமானேன் சொல்லி ஒரு விசுவாசத்தோடு அவருடைய வருஷத்தின் ஓட்டை பல நெருக்கங்களின் மத்தியில் வந்து பின்னாலே தொடுகிறவர் காற்றை பார்க்கிறோம். அவர்களுக்கு வல்லமை புறப்பட்டது. அந்நேரமே அந்த பெரும்பாடு அவளை விட்டு நீங்கி போனது என்று சொல்லி பார்க்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவர்களுக்கு அந்த எதிரே வீட்டார் இனி போதவரை படுத்த வேண்டாம், உண்மைக்கு மறைத்து போனார் என்று சொல்லி ஒரு தூச்செடி ஒரு கறந்தவரையை காத்து பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து அந்த மனுஷனை பார்த்து திடன்குள் விசுவாசம் உள்ளவனாகிறேன் சொல்லி ஒரு காற்றை சொல்லுகிற காற்று பார்க்கிறோம். என்றால் அந்த திருப்தியை கேட்டு அந்த மனுஷன் சோர்ந்து போகக்கூடாது என்பதற்காக ஒரு வார்த்தையை சொல்லி அவனை தேற்றுகிற ஒரு காட்சி பார்க்கிறோம். அப்போ அந்த இடத்துல வரும்போது அந்த பிள்ளை இருந்த இடத்துல வரும்போது பிள்ளை மறைத்து போகவில்லை, அவள் நிச்சயாயிருக்கிறார்னு சொல்லும்போது அந்த இடத்துல அறிவு புலம்புகிறவர்கள் நகைக்கு பண்ணுகிற ஒரு காற்று பார்க்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே பிள்ளை இருந்த இடத்துல வந்து அவளே வலது கையை பிடித்து அவள் கையை பிடித்து தல்சா பூமி என்று சொல்லி ஒரு வார்த்தை சொல்லுகிற நேரத்தில் அவள் எழுந்து நடந்த ஒரு காற்றை பார்க்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலை வரும்போது தாய் தகப்பன் ஆச்சரியப்படுகிற ஒரு காற்றை பார்க்கிறோம். அவளுக்கு ஆகாரம் கொடுக்க முடியாது சொல்கிறார். இந்த விதமாக அர்த்தம் நடக்கின்ற வேண்டிய கருத்தை பார்க்கிறோம். அவை இயேசுவை தேடினால ஒரு பலன் கிடைக்கிற ஒரு காட்டை பார்க்கிறோம். இவள ஒரு நூற்றுக்கு அதிபதியின் வேலைக்காரன், மிகவும் பிரியமான வேலைக்காரன் மரண அவஸ்தையாய் இருக்கிறது ஒரு சாட்சிலே சில யூதர்களின் மூப்பர்களை அனுப்பி இயேசுவை பற்றி கேள்விப்பட்ட அந்த மனுஷன் 100 அதிபதி இயேசுடத்தில் வந்து அவர்கள் கருத்தாக வேண்டிக் கொள்கிற கருத்து பார்க்கிறோம். அவன் இந்த நன்மை பெறுவதற்கு அவன்
பாத்திரவனாயிருக்கிறான். அவன் நமது ஜனங்களை நேசிக்கிறான். நமக்காக ஒரு தேவாலயத்தையும் கட்டியிருக்கிறான். அவரை வரைஞ்சி அழைக்கிற ஒரு கேட்டு பைக்கும் அவர் அப்படியாக கடந்து செல்லும்போது அந்த அவர் வீட்டுக்கு பக்கத்தில் வரும்போது சில சிநேகிதரை அழைத்து உதவி தூக்கி ஆண்டவரின் நீர் வருத்தப்பட வேண்டாம், நீர் என் வீட்டில் வாசல் பிரவேசிப்பதற்கு நான் பார்த்தவான் அல்ல என்று சொல்லியது மட்டுமல்ல, நானும் எடுத்து வருவதற்கு பார்த்தவானாக எண்ணவில்லை. என் போற்றிய வீட்டில் எனக்கு கீழ்ப்படுகிற உண்டு. ஒருவனை போவென்றால் போகிறான், ஒருவனை வாய்ந்தால் வருகிறான், என் வேலைக்காரன் இதை செய்கின்றால் செய்கிறான் சொல்லி அப்படியாக அவர் காட்டி செல்லும்போது இயேசு திரும்பி ஆச்சரியப்பட்டு, இஸ்ரவேலுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று சொல்லி ஒரு நல்ல சர்டிபிகேட் அன்னைக்கு கிடைக்கிற ஒரு கதை வைக்கிறோம். இப்படியாக விசுவாசின் அளவை அவர் எதிர்பார்க்க ஒரு காத்தை பார்க்கிறோம். அவர் மனுஷன் பார்க்கிறபடியே பார்க்கிறதில்லை, மனுஷன் முகத்தை பார்க்கிற ஒரு காத்தை பார்க்கிறோம். அவர் அந்த உள்ளின் எண்ணங்கள் சிந்தைகள் எல்லாவற்றையும் அறிய தேவனாகி எப்படியால் அந்த 107 பேருடைய காரியங்களை பார்த்து அந்த மனுஷனை விற்பபடி அந்த வேலைக்காரன் சோக்கமான காரியத்தை பார்க்கிறோம். இப்படியாக அந்த காரியங்களை பார்க்கும்போது மிகவும் ஒரு வீட்டுக்கான சூழ்நிலையிலே தேடுகும் போது ஒவ்வொருவருக்கும் பலனைக்கு அவர் காட்ட பார்க்கிறோம். இதுபோல யோவான் என்ன சுவிசேஷத்திலே காவலிலும் சாவிலும் பின்பற்றி வருவேன் சொல்லி சொன்னாலும் கூட, நீ என்னை காவலிலும் சாவிலும் பின்பற்றி வருவாயோ, கேவல் 2 தரம் உபரவிலே 3 தரம் மறுதளிப்பாயின் சொல்லி சொன்ன வார்த்தையை நினைத்து வெளியே போய் மனம் தர்சனத்தை அழுத பேதரை பார்த்தேன். அந்த பேதருடைய அழுகை கண்ணீரையும் பார்த்த இயேசு திரும்பவும் அவனை உயிர்ப்பிட்ட ஒரு காட்ட பார்க்கிறோம். இப்பட்ட சூழ்நிலையிலே யோனாவின் குமாரனாகிய சிமோனை, என்னை அன்பாயிருக்கிறாயான்னு சொல்லி கேட்கும்போது, அன்றே நேசிக்கிறேன் அறிய என்று நான் சொல்லியதை காட்டு பார்க்கிறோம். ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பையாக சொல்லி யோவான் கடைசியாக 15வது வருஷத்திலே அவனுக்கு ஒரு குறிப்பை கொடுக்கிற ஒரு காட்டை பார்க்கிறோம். 21ஆம் தேதியிலே 15வது வருஷத்திலே என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பையாக சொல்லி ஒரு குறிப்பை கொடுக்கிற கேட்பது மட்டும் இல்ல, 2வது தரம் யோனாவின் குமாரனாகிய சிமோனே, எனக்கு அன்பாயிருக்கிறாயான்னு சொல்லி கேட்கும்போது, ஆண்டவரே என்று அவன் சொல்லுகிற ஒரு காட்டு பார்க்கும்போது, என் ஆடுகளை மேய்ப்பாயான்னு சொல்லி ஒரு காட்டு சொல்லுகிற காட்டு பார்க்கணும். அது அவர் என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்று கேட்டது, என்னை நேசிக்கிறாயா என்று சொல்லி 3ஆம் முறை கேட்கும்போது வார்த்தைப்பட்டு, அன்றின் நிராயத்தையும் அறிகிறதிலும் நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்று சொல்லி அந்த மன கேசத்தோடு அவன் சொல்லும்போது, என் ஆடுகளை வைப்பாயாக என்று சொல்லி அவனுக்கு போட்டு கொடுக்க காத்து போய்க்கிறான். 3 தடவை அவன் மறுதளித்த போது முதல் 3 தரம் அவன் வாயினாலே
அவரை அறிக்கை செய்யும்படியாக மேசியா என்பதை சொல்லும்படியாக ஒரு காட்டை சொல்லும்போது அவனை அந்த ஆத்மாவை விழிப்பிக்கிற ஒரு காட்டை பார்க்கிறோம். இதுபோல அழைக்கப்பட்டவர் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சிலர் என்று சொல்லி பார்க்கிறோம். அழைக்கப்பட்ட அழைப்பில் நின்று தேவனுக்கு பிரியமான காரியத்தை செய்யும்போது அதிலே அவர் பிரியப்படுகிற ஒரு காட்டை பார்க்கிறோம். விசுவாசத்தை எல்லாவற்றையும் செய்யக்கூடிய சூழ்நிலையில ஒவ்வொரு மனுஷருக்கும் காரியங்கள் வாய்ப்பு பண்ணுகிறது ஆயிடுச்சார். அதுபோல மட்டுமல்ல, பரிசுத்தம் இல்லாமல் தேவனை சேர்த்து கூடாதா என்று சொல்லி பார்க்கிறோம். பரிசுத்தத்தையும் விரும்புகிறார், விசுவாசத்தையும் விரும்புகிறார். அப்போ விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாதா என்று சொல்லி பார்க்கிறோம். அதேபோல எந்த விதமான காரியம் கூடாத இருந்தாலும் கூட மனுஷனால் கூடாது, தேவனால் கூடும் என்று சொல்லி பார்க்கிறோம். லூக்கா 1:30 கூட தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லி காட்டு கிடைக்கிறோம். போல எவ்வளவு கடினமான சூழ்நிலை இருந்தாலும் கூட இந்த காரியம் எப்படி நடக்கும் என்று சொல்லி நாம் இந்த கணிக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் கூட தேவனால் கூட என்பதை உறுதியாக விசுவாசித்து அடுத்து வரும்போது அந்த அற்புதங்களை செய்கிறது நினைக்கிறார். காரணம் என்னவென்றால் அவர் சிலரை பார்த்து எனக்கு செய்ய வல்லமை உண்டு என்று சொல்லி நீங்கள் விசுவாசிக்கிறார்களே, விசுவாசிக்கிறார்களா என்று சொல்லி கேட்கும்போது ஆண்டவரை விசுவாசிக்காம சொல்லும்போது உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆகிறது என்று சொல்லி சாட்டு பிடிக்கும். அவே நம்ம இந்த கால நேரத்தில் அவர்கிட்ட விசுவாசமாக இருக்கும்போது எவ்வளவு பின்மாற்றமாக போயிருந்தாலும் கூட அந்த பின்மாற்றத்திலிருந்து விடுபட்டு அவரை தேடும்படியான ஒரு சாகியத்தை வைக்கும் போது அவர் மிகவும் பிரமிச்சு கூடிய விதமாக அதிசயங்களால் அர்த்தங்களை செய்வதாய் இருக்கிறார். அவரால் இருந்து நம்மால் ஒன்றை செய்ய முடியாது என்பதை தெரிந்து கொள்ளும்போது ஒரு திராட்சை செடியிலே ஒட்டப்பட்ட குடிகளை போல அவருக்கு அதிகமான கனிகளை கொடுக்க வேண்டும் சொல்லி எண்ணத்தோடு அவருடைய கிரியைகளை நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படும் போது நம் மூலமாகவும் தேவன் கிரிச்சியது நினைக்கிறார். ஆகவே நாம் சாதாரணமானவர்கள கனிவுறாக கொடியெல்லாம் அறுத்து போடப்படும் என்று சொல்லி கழிக்கிறோம். அவரை நெருப்பினால் சுட்டேற்பார்கள் என்று சொல்லி கழிக்கிறோம். கடைசி நாளில் வந்திருக்கிற நாம் இந்த நாட்களிலும் தேவனுக்கு பிரியமான காரியத்தை செய்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் போது அவரும் நம்மிலிருந்து மகிமைப்படுத்தப்படுகிற ஒரு காத்தை பகிரும். அவருடைய மகிமையை ஜனங்கள் காணும்போது, ஜனங்கள் அற்புதங்களை காணும்போது அவரை ஏற்றுக்கொண்டு அவருக்கு சாட்சியாக நிற்க முடியும். என்றால் என்னை விசுவாசித்தவன் நான் செய்ய காத்து செய்வான், தானும் செய்வான், இதைவிட பெரியாருக்கு செய்வான் சொல்லி எழுதப்பட்ட வார்த்தை முடியும். நம்முடைய வார்த்தைகள் மூலமாக, நம்முடைய கிரியைகள் மூலமாக அவருக்கு சாட்சியாக நிற்கும் போது இந்த முழுவதும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி வரையும் இந்த மனைவி சாட்சிகளாக சொல்லி எழுதப்பட்ட வார்த்தை முடியும். அவருடைய வார்த்தையை கேட்கிற யாவரும் விசேஷத்தவர்களாக மாறிய ஒரு சட்டை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி அவர்களும் செய்ய ஆசைப்படும் போது அந்த ஆத்மாக்களும் ரட்சிக்கப்படி ஒரு சட்டை பார்க்கிறோம். ரட்சிப்பு என்று சொல்லும்போது நம்முடைய வாழ்க்கையில ஒரு மாறுதல். நாம் நம்மை மாற்றிக்கொள்ள முடியாது, நாம் நம்மை சரி செய்து கொள்ள முடியாது. நம்முடைய வழிகள் எல்லாம் அவருக்கு ஒப்புவித்து அதன் மேல் நம்பிக்கையாக இருக்கும்போது அவருக்கு ஆயத்தை வாய்க்கப்படுகிறது தேவனாயிற்றார். அவே இப்படிப்பட்ட செயலை செய்யும்படியாக தேவன் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டபடியினாலே அவருடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளையும் உறுதிப்படுத்தும்படியாக
அவருடைய பாதபடியிலே அதிகமாக காத்திருக்கும் போது அவருடைய வசனங்களை தியானித்து அதிகமாக உணரும் போது அந்த வசனங்கள் வெறுமையாக திரும்புவதில்லை. அந்த வசனம் ஆவியின் ஜீவனமாய்க்கக்கூடியான அவர்கள் செய்யக்கூடிய காரியமாய்க்கிறது. அவை அவருடைய வசனங்களை நாம் உச்சரிக்கும் போது அந்த வார்த்தைகள் ஒவ்வொரு இடத்திலும் விழுந்து 1, 30, 60, 100 பலன் கொடுக்கிற காரியத்தை பார்க்கிறோம். ஆகவே இந்த விதமான காரியத்தை தேவன் செய்யும் போது தேவன் நாமும் வாங்கிக்கிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அவர் பிதாவினை வச்சு வேண்டும் போது பிதாவே உங்களுடைய சித்தப்படி செய்து வந்தேன், நான் உங்களுடைய சித்தத்தை செய்திருக்கிறேன், மேலும் நம்மில் ஒன்றாயிருக்க முடியாத நாமத்தை நோய்படுத்தும் என்று சொல்லி பிதாவை நோக்கி வேண்டுதல் செய்யும்போது மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்று சொல்கிற ஒரு காட்டு பார்க்கிறோம். அதே இந்த கடைசி நாட்களில் வாழ்கிற நாம் சாதாரணமானவர்கள் அல்ல. அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தியிருக்கபடியாலே அவரை சார்ந்து அவரை சுத்தமானதை செய்யும் போது தேவன் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய மகிழ்ச்சார். அதை என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, ஆண்டு உங்களை கொண்டும் பெரிய காரியம் செய்வார். சோத்திரம். அருமையான தேவ செய்திக்காய் நாம் கர்த்தரை சோத்தரிப்போம்.